செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்த வாழ்த்துகள், சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா குறித்து மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் தில்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறியும், பொங்கல் பண்டிகை இன்று உலகளாவிய திருநாளாக மாறியுள்ளதாகவும் கூறினார். வணக்கம். இனிய பொங்கல் नड़वा आज पोंगल एक ग्लोबल फेस्टिवल बन चुका है। दुनिया भर में तमिल समुदाय और तमिल संस्कृति से प्रेम करने वाले लोग इसे उत्साह के साथ मनाते हैं, उसमें मैं भी एक हूं। इस विशेष पर्व को आप सभी के साथ मनाना मेरे लिए सौभाग्य की बात। சென்னை ஐஐடியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான். அவர் பேசுகையில், இந்த பொங்கல் பண்டிகை மறக்க முடியாததாகவும் அறுவடை காலத்தின் தொடக்கம் என்றும் தெரிவித்தார். அன்னை வரக்கும் வணக்கம். இந்தியா பொங்கல் நை பதுக்கல். My dear brothers and sisters of IIT Madras and through media, I wish a happy Advance Pongal to all the Tamil-speaking brother and sister of our country. And today, this day, the beginning of the harvesting year starts today. The many parts of our country, all the citizens of the countrymen today celebrate the same festival of harvest, festival of sustainability, festival of our agricultural background, the different name. In Assam, in Northeast, it is known as Bihu. In Punjab, it is known as Lohri. In western part of the country, it is Gujarat and Maharashtra, it is known as Uttarayan. Eastern part, today it is known as Makar Sankranti. The entire South India today celebrate Pongal. Today I also celebrate, I am fortunate to share this joyful moment with all of you. Pongale Pongalu. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கையில், தமிழரின் விவசாய முறையை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அது தற்சார்பு வாழ்க்கையை எடுத்துரைக்கிறது என்றும் கூறினார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அல்லார் தொழுதுண்டு பெண் செல்பவர். உழவருக்கு எப்போதும் நாம் நம் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உழவர் இல்லை என்றால் உணவு இல்லை. இந்த உழவர் திருநாளில் இன்று உலகம் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துன்னு போற சமயத்துல நம் தேசத்து ஃபார்மிங் பிராக்டிசஸ், குறிப்பாக ஆர்கானிக் ஃபார்மிங், சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. குறிப்பா வரும் வருடங்களில் உலகம் நம்மிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஃபார்மிங் செய்யணும், எப்படி நல்ல உணவை உருவாக்கணும் என்பதெல்லாம் நம் உழவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய அவசியம் உலகத்துக்கே வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான மிகவும் முக்கியமான இந்த திருநாளில் இன்று நாம் எல்லோரும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பொங்கலோ பொங்கல் என்றால் என்ன? வளர்ச்சி பொங்கி வருகிறது. நல்ல செல்வங்கள் நமக்கு பொங்கி வர வேண்டும், நல்ல கல்வி நமக்கு பொங்கி வர வேண்டும், நம் நாட்டுக்கு பல நல்லது பொங்கி வர வேண்டும். எல்லாருக்கும் இந்த தை திருநாள் ஒரு பெரிய வழிகாட்டியாக, தை பிறந்தால் வழி பிறக்கும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி இந்த திருநாள் மிகவும் நன்றாக அமைய வேண்டும். சேலம் மாவட்டம் பனைமரத்துப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் பண்டிகை குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மாதங்கள் 12லும் தனிப்பெரும் மகிமை பெற்றது தை மாதம். தை என ஒற்றை எழுத்தால் ஆன இந்த மாதம்தான் மிகச் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. தை பிறந்தால் வழிபிறக்கும் என சொல்லி சூரியன் தன் பாதையை மாற்றிக்கொண்டு போகும் விஞ்ஞான உண்மையை சொன்னது இம்மாதம். அறுவடை திருவிழாவை விவசாயிகள் கொண்டாடும் தைப்பொங்கல் திருவிழா தமிழரின் பாரம்பரியத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக உள்ளது. இதன் சிறப்பை கொண்டாடும் வகையில் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி அருகேயுள்ள குரால்நத்தம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய உடையணிந்து கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர் முழுக்க வலம் வந்து கொண்டாடினர். பேண்டு வாத்தியம் முழங்க பொங்கல் சீர்வரிசையுடன் முளைப்பாரியை பள்ளி மேலாண்மை குழுவினர் எடுத்து செல்ல
மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையுடன் கரும்பினை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். மழலையர் கையில் கரும்பினை எடுத்து வந்த காட்சி ஒரு கரும்பு தோட்டமே அண்ணன் நடை போட்டு பவனி வந்தது போல சிறப்பாக அமைந்திருந்தது. பள்ளி வளாகத்தை அடைந்ததும் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வேட்டி சட்டை அணிந்து தங்களது உயரத்துக்கேற்ற வகையில் கரும்பினை ஏந்தி வலம் வந்த காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. சேலம் அரியானூர் பகுதியில் தனியார் மருத்துவ கல்வி நிறுவனம் சார்பில் தைப்பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயிலும் இந்த வளாகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராம சூழ்நிலை தத்ரூபமாக உருவாக்கப்பட்டிருந்தது. கிராம சந்தை, பெட்டிக்கடை, இயற்கை சூழ்ந்த வீடுகள் என உருவாக்கப்பட்டிருந்த பொங்கல் கிராமத்தில் மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் பொருட்களை வாங்கி மகிழ்ந்தனர். டீன் செந்தில்குமார் தலைமையில் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து தைப்பொங்கலிட்டு விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தனர். தைப்பொங்கல் திருநாளையொட்டி பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. தமிழரின் பாரம்பரியத்தை பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தில் தைப்பொங்கல் திருவிழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து மாணவ மாணவியர் கல்வி பயிலும் இந்த வளாகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருத்தை மையப்படுத்தி நடத்தப்பட்டது. இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் தென்னரசு தலைமையில் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் கொண்டாடி மாணவ மாணவியர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொங்கலை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுடன் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் உணவு வழங்கும் விவசாயிகளை பெருமைப்படுத்தும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் தைப்பொங்கல் விழா மாநில எல்லைகளை கடந்து அனைவரையும் மகிழ்ச்சியால் இணைக்கும் திருவிழாவாக உற்சாகமாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். அடுத்து வருவது மத்திய அரசின் சமூக வலைதள செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகர சங்கராந்தி, உத்தராயன், மாக் பிஹூ பண்டிகையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மகர சங்கராந்தி அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நிலவட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். மாக் பிஹூ அறுவடை திருநாளில் மக்களை வாழ்த்திய அவர், ஒற்றுமையுடன் நாடு வளர்ச்சியடைந்து முன்னேறட்டும் என்று கூறியுள்ளார். மேலும் தில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார். 28வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் பங்குபெறும் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்வை துவங்கி வைத்தார். நாட்டின் முதல் ராணுவ தளபதியான KM கரியப்பா ஓய்வு பெற்ற தினமான ஜனவரி 14ஆம் தேதி முன்னாள் ராணுவ வீரர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு உரையாற்றினார். தேசிய மஞ்சள் வாரியம் விவசாயிகளுக்கான அதிகாரத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த வாரியத்தின் ஓராண்டு நிறைவை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக அளவில் மஞ்சள் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பை தேசிய மஞ்சள் வாரியம் விவசாயிகளுக்கு அளித்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சென்னை IITயில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டார். பாரம்பரிய அலங்காரத்துடனும் விளையாட்டுகளுடனும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பேசிய அவர், முதன்முறையாக பொங்கல் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.